இன்னைக்கு ஒரு டீனேஜர் வந்து பிரெக்னென்ட் ஆகுறாங்க அப்படின்னா வாட் ஆர் த அவைலபிள் ஆப்ஷன்ஸ் ஃபார் பிரெக்னன்சி ஆகுறாங்க அப்படின்னா there are law actually. ஓகே, இதை வந்து நம்ம வெளியில நம்ம சொல்லிட்டோம்னா இது தவறு அப்படின்ற மாதிரி எல்லாமே நடக்கும். ஓகே, they need to actually see a proper doctor. ஓகே, கவர்மெண்ட்ல என்ன ரூல் அதுக்காக இருக்கு எல்லாமே வந்து அந்த பேரண்ட் தெரிஞ்சுக்கணும். ஓகே, அவுட்கம் பனிஷ் பண்றதுல தான் போறாங்களே தவிர்த்து எதனால் அந்த குழந்தை தெரிஞ்சு பண்ணுச்சா தெரியாம பண்ணுச்சான்றதே நிறைய விஷயங்கள் வந்துட்டு அந்த இடத்துல மிஸ் ஆயிடுது. ஆக்சுவலி தெரியாம தான் பண்றாங்க, they don't know. ஓகே, நம்ம we have a physical relationship, இந்த ப்ரெக்னன்சி நடக்குமான்னு. ஏன்னா ஐ ஹேட் அ கிளைண்ட், அந்த ஒரு சைல்டு சொல்றான், ஆண்டி இந்த ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டா வந்து ஒரு கேர்ள் ப்ரெக்னென்ட் ஆக மாட்டாங்களாமே. அப்படி யாருப்பா உனக்கு சொன்னா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஸோ எந்த அளவுக்கு அது ஒரு மித்தா போயிட்டு இருக்கு. ஏன்னா இப்போ வந்து ரீல்ஸா இருக்கட்டும், யூடியூபா இருக்கட்டும், என்னென்னமோ பார்த்துட்டு இருக்காங்க. அதுல எல்லாமே ப்ராப்பர் இன்ஃபர்மேஷனா வரது கிடையாது. ஒரு பையன் அதை பார்த்துட்டான், ஒரு பொண்ணு அதை பார்த்துட்டான், அப்படியே அவங்களோட பியர்ஸ்க்கு சொல்லி சொல்லி அது வேற மாதிரி போகும்போது, ஸோ அந்த பையன் எனக்கு அப்படிதான் சொன்னான், எனக்கு இப்படிதான் இன்ஃபர்மேஷன் வந்தது அப்படின்ற மாதிரி சொல்ற போது இது மாதிரி மித்தே நிறைய இருக்கு. அதை நம்ம சொல்லணும்ல, குழந்தைங்க கிட்ட சொல்லணும். அதை மீறி நடந்துருச்சுன்னா ப்ளீஸ் கன்சல்ட் அண்ட் எக்ஸ்பர்ட், தே வில் கைட் யூ. ஓகே, எல்லாத்துக்குமே ப்ராப்பரான லாலேருந்து நம்மளுக்கு இருக்கு. அந்த குழந்தையோட ஹெல்த்தும் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். ஓகே, ஒரு ஏர்லி பிரெக்னன்சி நடக்குதுன்ற போது அந்த உடம்பு முதல்ல வந்துட்டு அந்த அளவுக்கு அவங்களுக்கு எடுத்துக்கிற ஒரு இதுவுமே இருக்காது. சோ மெனி ஹார்மோனல் சேஞ்சஸ் வில் ஹேப்பன், ரைட்? அதுவே தெரியாது. அது எல்லாமே நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லணும், பண்ணணும்.